ஃபார்ம் ஹவுஸில் டாக் இல்லைன்னு தெரிஞ்சனவே அவங்க பேர் வைக்க வேண்டிய வேலை இல்லை. ஏற்கனவே மதர் அண்ட் சன் அங்கே காமிச்சது ட்ரெய்லருங்க. இப்போ ரியல் பிக்சர் காமிக்கிறேன் பாருங்க. ஒரு 35 லேக் 40 லேக் வந்து இந்த லேண்டோட வேல்யூ இன்க்ரீஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு SM ஃபேமிலி. என்ஜாய். பப்பி பார்க்க வேண்டிய டைம் வந்துருச்சு. நான் போக முடியாது, அவங்க போய் பார்த்துட்டு வருவாங்க. ஸோ மகிழ் வந்து ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கான். அடுத்த பப்பி வந்து அத்தையை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. தோட்டத்துக்கு இது ரெடி ஆகிட்டு இருக்குது இங்கே. அட்டேங்கப்பா. சரி ஃபுல் ஆக்டிவாக தான் இருக்குதுங்க. நல்லா காலெல்லாம் பாருங்கள் எப்படி நல்லா பெருசு பெருசாக. நீங்கள் போடுற அளவுக்கு நான் சோறு போட முடியாதுங்க. அத்தை மாமா ஒரு நாளைக்கு 1/2 லிட்டர் பால் ஊற்றுறாங்க. அப்படிதாங்க மாமா. பேர் வைக்க வேண்டிய வேலை இல்லை. ஏற்கனவே அத்தை மாமா பேர் வச்சுட்டாங்க. என்ன பேருங்க மாமா? சிப்பி. கவிதா பாப்பா சிப்பி பாரு நாய் வேணும் வேணும் அதனால சிப்பின்னு வச்சுட்டு முதல்ல நான் சிப்பின்னு வச்சிருக்கேன். பயங்கரமா ஃபுல் குசியில தான் இருக்குது. பார்க்கறக்கே பயமுறுத்துற மாதிரி இருக்குதுங்க கொஞ்சம். ஆமாம் ஆமாம் ஓப்பன்லேயே விட்டுலாங்க. பின்னாடி மட்டும் ஒரு சந்து இருக்குதுங்க, அதை மட்டும் அடைச்சி விட்டேன்னா அங்கேயே இருந்துக்குங்க. கொஞ்ச நேரம் அவுத்துறோம். அது கட்டியே அப்படி பண்ண மாட்டேங்குது. அப்படியே பழகில் பொருங்க அட்டேங்கப்பாங்க. ஃபுல் ட்ரைனிங் இருக்குது. சரிங்க. அவங்க வந்து சொன்னாதான் ரெண்டாவது கிட்ட அப்படியே பார்த்துட்டே கொண்டிருக்கு. சொன்னாதே ஓகே அப்படின்னாதே சாப்பிடு. ஃபுல் ட்ரைனிங்கில் தான் இருக்குதுங்க. நம்ம கொடுத்து பார்ப்போம். செகண்ட் பா பா கொடுத்துச்சு அங்கே போய் கொடுத்தது இருங்க. பா செகண்ட் 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 கொஞ்சம் மெதுவாக தான் கொடுக்குது. அத்தை வீட்டில் போய் இப்போ சிப்பியை பார்த்துட்டு வந்தாச்சு. பேர் வந்து அதுக்கு புது பப்பிக்கு வந்து சிப்பின்னு தான் வச்சுருக்காங்க. அதை எப்படி நான் கண்டினியூ பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ SM ஃபேமிலியை ரொம்ப எப்பவுமே ஒரு கேர் எடுத்துக்கிறதுல அப்பாவோட தங்கச்சி லக்ஷ்மி அத்தை ரொம்ப ஒரு டாப்பில் பிளேஸில் இருப்பாங்க. ஸோ நான் ஃபார்ம் ஹவுஸில் டாக் இல்லைன்னு தெரிஞ்சனவே அவங்க ஒரு பப்பி எடுத்து வளர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கொஞ்சம் நாள் என்கிட்ட சொன்னாங்க, உனக்கு தான் வளர்த்திட்டு இருக்கிறேன். அத்தை ஏங்கிட்ட எடுத்து சொன்னேன். அப்புறம் சரி நான் கூட எடுத்து வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லை லோ கன்சீவாக இருக்கா, இப்போ போய் எடுத்து போனால் உனக்கு சிரமமாக இருக்குன்னு அவனுக்கு கொஞ்சம் வளர்த்தி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதனால் ஒரு 3 months கிட்ட அவங்களே வளர்த்தி அதுக்கப்புறம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. அது 3 monthsக்கு மேலேயே கொஞ்சம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ டைம் வந்துடுச்சு, சீக்கிரம் வந்து அவங்களே கொண்டு விடுறேன்ட்டு இருக்காங்க. நேற்று வெள்ளிக்கிழமைன்னு ஸோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி எடுத்துகிட்டு வர முடியல. அத்தை வந்து நானே ஒரு நாள் எடுத்து வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது இந்த விலாக்லேயே கவர் ஆகிடும். பட்டு எப்பவுமே இந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ் வந்து ரொம்ப அக்கறையாக இருக்கும்போது நமக்கு எப்பவுமே ஒரு ஃபீல் ஸ்பெஷல் அபவுட் தெம். அவங்களும் வந்து நமக்காக பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த சிப்பியை வந்து எங்களால் எவ்வளோ பெஸ்ட்டாக டேக் கேர் பண்ண முடியுமோ டேக் கேர் பண்ணி ஃபார்முக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி மாற்றணுங்கிறது தான் இருக்கும். அத்தை அப்போ வீடியோ பார்ப்பாங்க. ஸோ ஆடியன்ஸ் முன்னாடி அத்தைக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். மதர் அண்ட் சன் 2 பேர் மலையை உட்காந்து சைலண்ட்டாக வச்சுட்ருக்குறாங்க. டவுனில் என்னதான் இருந்தாலும் இவ்வளோ வாஸ்ட் ஏரியா கவர் ஆகாது நம்ம பார்க்கும்போது. அதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏமா ஹெவி ரெயின்ஃபாலுங்க, ஹெவி ரெயின்ஃபால் சிவியர் அலாட் அப்படின்னு சொன்னப்போ ஒரு சொட்டு மழை வெயிலிங்க. இன்றைக்கி ஒரு இது காட்ட மாட்ரேட் இல்லை லோ லெவல் தான் இண்டிகேட்டர் போட்டிருந்தாங்க. வேறு லெவல் தண்ணி. மழை பெய்யுற அன்னைக்கு ஜாலியாக இருக்குது. அடுத்த நாள் பூச்சியை பார்த்தா தான் பயமாக இருக்குது. ஆமாம் கரெக்ட். அதுக்கு ஏதாவது இருக்குமா ஐடியா இல்லையா? பூச்சியா? அது லைட்டுக்கு எப்போதும் வரதசி அட்ராக்ட் ஆகி அவாய்ட் பண்ண முடியல. நேச்சுரல் தான். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ பாலியில் போனப்போ அங்கே பூச்சி இல்லவே இல்லை. எல்லா இடத்துலையும் டெய்லி மழை பெய்யும். டெய்லி பெஞ்சே இருந்தா இருக்காது. கரெக்டு. அங்கெல்லாம் டெய்லி பெஞ்சே தான் இருந்தது. ஓப்பனில் இந்த பக்கெட்டுங்க நம்பி இருக்குது மழைக்கு. இப்போ எவ்வளோ மழை பெஞ்சிருக்குன்னு பாருங்கள். அங்கே காமிச்சது ட்ரெய்லருங்க. இப்போ ரியல் பிக்சர் காமிக்கிறேன் பாருங்கள். டடாய். சும்மா அது ஒரு சின்ன நேச்சுரலாகவே லைட்டாக அது பள்ளமாக இருக்கிற இடம். ப்ளஸ்ஸு ஃபுல்லாக சேம்பருக்கு வேறு மண் விற்றுருக்குறாங்க. அதை மட்டன்னு இந்த பக்கம் இருக்கிற இடம் பூரா எடுத்துக்கொண்டே அந்த பக்கம் போட்டு ஃபுல்லாக மட்டமன் ட்ரை பண்ணாங்க. அது மண்ணே பத்தலை. ஸோ அதனால் எல்லா தண்ணியும் வந்து இங்கே பயங்கர கோலம் மாதிரி நின்றுருக்குது. இது என்னோடய ஃபார்மோட எட்ஜில் இருக்குதுங்க. இது என்னோடய ஃபார்ம் முடிகிற இடம். இதுக்கப்புறம் ஃபுல்லாமே கரெக்டான கோர்ஸில் தான் இருக்குது. இது ஒன்று மட்டும் ஓவராக மண் எடுத்தோட டவுன் சைடு பாருங்கள்.
செடி வரைக்கும் இங்கேருந்து போக முடியாது, தண்ணியாக இருக்குது. கிட்டத்தட்ட மனுஷனே உருவாக்கின ஒரு குளம்னே சொல்லாங்க. ஓ, நம்மளும் உருவாக்கலாம் தான் போல இருக்குது. இந்த மாதிரி ஒரு குளத்தை ரெடி பண்ணணும்னா பயங்கரமாக யூஸ் ஆகும். வேறு லெவல் தண்ணிங்க. ரொம்ப ட்ரையாக இருக்குது, எவ்வளோ நாள் ஆகுதுன்னு தெரியல. ஆனால் நல்ல தண்ணி கிரவுண்ட் வாட்டர் லெவலில் பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணிடுது. ஒருத்தர் உள்ளே ட்ரை பண்ணலான்னு முடிவு பண்ணி இறங்கிட்டு இருக்கிறான். எத்தனை மண் அப்படியே அரைச்சிட்டு போயிட்டு கடைசியில் மேலே மணல் உருவாகுது வருங்க. அப்படியே அருமையாக அப்படியே மணல் உருவாக ஆரம்பிக்குது. ஸோ ஆற்றுல வந்ததெல்லாம் எவ்வளோ மண்ணை அரிச்சிட்டு போய் அந்த மணல் உருவாகிக்குன்னு பாருங்கள். எல்லாத்தையும் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம். சரி காமிச்சிட்டேன். எல்லாத்தையும் ஒரு 50 வருஷத்தில் நம்ம வந்து முடிச்சிட்டோம். இதுவே அப்படியே இன்னொரு 10-15 தடவை இதே மாதிரி போயிட்டு இருந்துன்னா அப்படியே இது மேலே இருக்கிற டஸ்ட் எல்லாம் போயிடுச்சுன்னா ஃபுல்லாக பியூராக ஒயிட் கலரில் வந்துடுங்க. லைட்டாக செம்மண் கலந்த மாதிரி இருக்குது இப்போ. ஆனால் மணல் இது அந்த மேலே அந்த கலர் மட்டும் படிஞ்சிருக்குது. எல்லோரும் தூங்கியாச்சுங்க. அங்கே பாருங்க, ஒரு குட்டி பொம்மை என்ன பண்ணிகிட்டு இருக்குதுங்க. சாப்பிட மாட்டேன்னு பால் மட்டும் வேணும்னு ஆள் முடிச்சுட்டு நைட்டு டெய்லி சாப்பிட்றது இல்லைங்க. அதனால் இன்றைக்கி வந்து ஸ்ட்ரிக்டாக மில்க்குக்கு நோன்னு சொல்லியாச்சு. கம்முன்னு வந்து ஆள் சாப்பிட்டுருக்கிறேன். இப்போ பார்க்க மாட்டேன் பார்த்தீங்களா கேமராவை, சரியான அளவு. ஒருத்தனுக்கு கிளாஸ் போயிட்டுருக்குதுங்க. ஃபோன் பண்ணி வந்து என்ன படிச்சிங்களா இல்லை கேட்டாங்க. அதனால் உட்கார வச்சுருக்குது. நான் என்ன நினச்சேன்னா கொஞ்சம் இவனை உட்கார வைக்க முடியுதான்னு ஏதாவது பண்ணி பார்த்துட்டு அப்புறம் வந்து ஏதாவது ஸ்கூலில் ஆன்லைன் கிளாஸ் சேர்த்து விடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா தம்பி இப்போ பிறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக உட்கார விட முடியும்ல, அதனால் இவனை பாருங்க. அன்னைக்கு சொல்லி கொடுத்தப்ப ஸ்ட்ரெயிட் லைன் கிராஸ் லைன்லாம் போட்டான், இன்னைக்கெல்லாம் மறந்துட்டான். வாயில் வச்சு போகிற வாயில் லிங்க் போட்டு ஏமா இதை ஒன்று பண்ணுற சொன்ன படிக்கிற மணி பார்த்தா அருமையாக படிக்கிற மாதிரி இருக்கிறாங்க. இல்லை இந்த ஆங்கிளில் அப்படியா? அவன் எடுத்தோன்னே எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்க்கக்கூடாது. எடுத்தோன்னே ஏபிசிடி எழுதணும்னா எப்படி, அதான் பேச ஆரம்பிச்சோடனே ரைம் சொல்லுமே எப்படின்னு சொல்லி கேட்பாங்கல்ல எல்லாரும். ஆமாம், அந்த மாதிரி எடுத்தோன்னே அம்மாவை எப்படி கோவப்படுத்துவது அப்படின்னு மகிழ்கிட்ட கற்றுக்குங்க. அவருக்கு புதுசாக டேபிள் வாங்கியிருந்தீங்கல்ல, அந்த டேபிளை அந்த டேபிளை கிறுக்கி எப்படி கிறுக்கிங்க பாருங்க. கீழேருந்து லாஸ்ட்டு 15 மினிட்ஸாக இதே வேலை. புக்கத்தை கீழே போட்டுங்க. இதில் தான் ஃபுல் கிறுக்கு. ஏன் மகிழ் இதுக்கு மட்டும் எப்பறம் எனர்ஜி வருது? புக் எடுத்தால் பசிக்குதுன்னா இதுக்கு மட்டும் எப்படி எனர்ஜி வருது? பெரிய ஆஃபீஸர் கையெழுத்து போட்டுருக்கிற மாதிரி மூஞ்சி வச்சுருக்கான் பாருங்க. ஃபுல் ஓட்டத்துக்கு போகிறான் பாருங்க. நாட்டு நாய்க்கு இவ்வளோ பில்டப். ஆமாங்க ஆமாம், அது மடியில் வச்சு இப்போ தான் செட்டை ரெடி பண்ணிட்டு இருக்கிறேங்க. செட்டை ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டேங்க. ஆமாம். ஏய் வாடா, ஆத்த உனக்கு தான் நாய் எடுத்து வந்திருக்காங்க. வா. சரிங்க. அங்கேயே பயங்கர போடு வெடியா. போட்டு இழுத்து என்ன இந்த கோழிக்கு தின்னு பழகி. கோழி கடிக்குதுங்களா? கோழியே இந்த மலத்தை தின்னு பழகி. அப்படியா? உள்ளே ரெடி பண்ணியிருக்குங்க. வாங்க, இது மாதிரி போட்டு இந்த கம்பியில் கட்டிடலாங்க. போட்டு இன்னொரு சாக்கு இருக்குதுங்க, அதையும் போட்டுன்னா கம்பியிலே கட்டிக்கலாங்க. கம்பியிலே கட்டி அப்போ தான் கொஞ்சம் வெளியே வந்து அப்புறம் உள்ளே வந்துருக்கு. அது ஏற்கனவே சாப்பாடு போட்டுருந்தது. உடனே ஒரு மோப்பம் முடிக்குது பாருங்க. அது இங்கே நம்மளால் புல் வேட்டைங்க. ரெண்டு இதுங்களா? அதெல்லாம் தப்பிச்சுக்குங்க. அது மேவர் தோட்டத்தையும் நாய்கிட்டே தப்பிச்சுக்குங்க. அது கட்டி இருக்குது பாருங்க. அப்படியே தூக்குது பாருங்க. வேற நாய் பார்த்தோன்னே அப்புறமா வந்தீங்கன்னா கடிச்சு வச்சிரும். குளிக்காம தான் இருக்காங்க. அதுதான் உனக்கு இன்னும் குட்டி நாய்ங்க ஃபுல்லாக விளையாடுறதுக்கு பார்க்குங்க. அதெல்லாம் வந்துருங்க. கரெக்டாக 2 நாள் சாப்பாடு போட்டு பழகிட்டோம்னா வெளியில விட்டு பழக்கிறாங்க. அங்க ஒரு நாய் வர்றப்ப
சாப்பாடுல இப்போ அவனே சாப்பிட்டுக்கிறாங்க தா. அதே பரவாயில்ல. இவன் வந்துட்டு முதிக்கூடாது சொன்னான் சாப்பாடு லட்சுமி அப்படின்னு சொன்னேன். யார் லட்சுமி ஆத்தாவான்னு கேட்குறாண்ணா. இது லட்சுமியா? லட்சுமி ஆத்தாவா? சாப்பாடு பார்த்துட்டு இங்கேயும் வந்து எக்கச்சக்க வேலைப்பாடுகள் போயிட்டு இருக்குது. உங்களுக்கு பார்க்குறதுக்கு நாங்கள் ரொம்ப அவுட்டரில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலில் வச்சுருக்கேன் சங்கர். ஆனால் வந்து இட் இஸ் நாட் ட்ரூ. அதாவது வசந்த் சொல்கிற மாதிரி இது ஒரு சொகுசு வில்லேஜ். அமேசான் டெலிவரி, சொகுசு ஃபார்ம். சொகுசு ஃபார்ம். அமேசான் டெலிவரியிலேருந்து ஃபுட் டெலிவரி வரைக்கும் எல்லாமே நடக்குது. ஆமாம். ஸோ இப்போதைக்கு வந்து இந்த இடத்துல வந்து சென்ட் கணக்கில் விற்றுட்டு இருக்கிறது ஆப்போசிட்லாம். நம்ம ஏக்கர் கணக்கில் கிடச்சிதுன்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கியாச்சு. நான் வாங்கி அப்பணமே வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு பேசிக் லெவலில் சொன்னால் கூட ஒரு 35 lakh 40 lakh வந்து இந்த லேண்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. உங்களுக்கு லேண்டு கேண்டு வாங்குற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து மெயின் ரோடு பேஸில் எவ்வளோ ஒரு சென்ட்டாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஜெயிக்கும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் எவ்வளோ ரேட் அதிகமாக இருந்தாலும். எந்திரி சொன்னேன் ஒருத்தன் ஷிப்பிக்கு வந்து பிஸ்கட் போடணுங்க. எந்திரி சொன்ன இந்த வேலையில் இறங்கிட்டாங்க. விட்டு பிடிக்கணும் விட்டுருந்து தள்ளி போய்க்கோ. பக்கத்தில் வந்து கார்ன் ஃபீல்டு ஃபுல்லாக போட்டிருக்காங்க. ஒரு 5-6 ஏக்கருக்கு போட்டிருக்காங்க. அந்த சத்தம் தான் உங்களுக்கு கேட்டிருக்குது. இப்போ சிப்பிக்கா அப்போ ஒரு வேலை பண்ணியிருக்கிறேன். சிப்பி அவுத்துட முடியாது. அவுத்துட்டா ஒரு சந்து இருக்குது, அதை முட்டிட்டு ஓடி புதுசாக வேறு இருக்குது நம்ம தோட்டத்துக்கு. லட்சுமி ஆத்தா தான் வளர்த்துனாங்க இத்தனை நாள். நம்ம சொன்னோட கேட்குமான்னு தெரியல. அதனால் இங்கே இந்த பக்கம் ஒரு சின்ன ஓப்பனிங் விட்டுருந்தது. இது வந்து வீட்டில் கேட்டாங்கிறக்காக விட்டது. அடுத்தவங்க தோட்டத்தை வலியுது, இப்படி விடமாட்டாங்க மோஸ்ட்லி. பட் சும்மா ஒரு இதுக்காக விட்டுருக்குது. இதுக்கு வந்து இப்போ தான் வாங்கிட்டு வந்து மூங்கில் தட்டி வச்சு கட்டிட்டேங்க. வேறு நாய் உள்ளே வராது. எனக்கு குட்டி நாயாக இருக்குது. பக்கத்து தோட்டத்து நாயில் பெரிய நாய் வந்து கடிச்சு வச்சிடும். அதுக்காக ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக இது வந்து கட்டியிருக்குது. ஹேண்ட் ஷேக் கொடு. ஹேண்ட் ஷேக். மகிழ ஜாகிரதையாக இருக்கணும் சரியா? பா பா பா. கேங்கப்பா தெரிஞ்சுக்கிட்டு எப்படி போ. விடாது 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 விடாது. இங்கே வா அப்பாடு பிஸ்கட் மட்டும் அப்பாடு கொடு. ஒட்டிங்கப்பா இது ஃபுல் இது இருக்குது. நீ அப்படி சுற்றி வா. பா பா இங்கே வா. அது நீ வா அப்பாட்ட வா. ஒன்றும் பண்ணாது. இங்கே வா. ஃப்ரீடம் இப்போ தான் பார்த்துருக்குதுங்க. எதுக்கு சங்கிலி அவுக்காம தான் விட்றேன். சொன்னோடைய ஏக்காமல் ஒரு நாள் ஓடுது. ஓடு 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 ஓடு. ஃப்ரீடம் கொடுக்குறதுக்கு மனுஷனுக்கு வரமாட்டேங்குது. சாப்பிட்டா நாய் கூட விளையாண்டு பழகிருக்கானுங்க. இது ஃபுல் விகரஸாக ஃபுல் ஆக்டிவாக இருக்குது. போச்சு அவன் காலேஜ்க்கு. மகிழ்கிட்ட ஒரு சுற்றுச்சுங்க. மகிழ் அப்படியே கத்திட்டான் அழுகிற மாதிரி. இந்த குச்சி தாத்த வச்சுருக்காங்க. சும்மா பொய் குச்சி. இதை காமிச்சோம்னா சிட் அப்படி சொன்னால் சிட்னு உட்காருக்கு. அடங்க ஒக்க ஏதோ இரும்பு இருக்குது, அதை போட்டு மாட்டுது. இது பார்த்துச்சுன்னு இது ஃபுல் ஆக்டிவாக இருக்குது. ஜாக்கிரதையாக போங்க. இதோடு இருக்குது. மேலே நடுவில் போயிடாதீங்க, அப்புறம் கால் சிக்கிக்கு. அடிக்கூடாது. அது அடிச்சுன்னா அப்புறம் பயக்காது. அடிக்காமல் பயமுடுத்துன்னு. மகிழ் சிப்பி பார்த்தா எப்படி இருக்குது? சிப்பி பார்த்தா பயமாக இருக்கா உனக்கு? ஏன் பயமாக இருக்குது? பயங்கர ஆக்டிவாக இருக்குது. மகிழ் ஆக்டிவ்னஸை விட ஆக்டிவ்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இது ரொம்ப சீர்ற காலம் மாதிரி இருக்குதுங்க. அதனால் கிட்ட போனோம்னா அப்படியே விளையாடுறதுக்கு ஃபுல் விளையாட்டு விளையாடுது.